சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாயி தீமிகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே, இன்னும் ஒரு 11 மாசத்துக்கு நீங்க கவலைப்படாம இருக்கலாம். ஏன்னா பிள்ளையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. பூஜ்ஜியமா இருந்த ஒரு கிரகம் இனி ராஜ்யம் ஆள வைக்க போகுது உங்களை. ஆமாங்க, புதன் என்கிற ஒரு கிரகம் நீச நிலையிலிருந்து விடுதலை அடைய போகுது. அதனால அடுத்த ஒரு 11 மாதங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்க முடியும் கடகராசியில பிறந்த நீங்க. இதை பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தொடக்கத்திலேயே அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனிவனுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தும் கூட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் எனக்கு இன்னும் நடக்கலைங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காரணம், உங்களுடைய பிளான், உங்களுடைய திட்டமிடுதல் பல இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கும். காரணமே அந்த திட்டமிடுதல், புத்தி சாதுரியம் அப்படின்றதுக்கு காரகிரகமான புதன் பகவான் நீச நிலையில மீன ராசியில சனி பகவானோடு அமர்ந்திருந்தார். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே அவர் நீசத்திலிருந்து விடுதலை அடைகிறார். மேசராசிக்கு பயிற்சி அடைகிறார். நீசம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு கிரகம் வலிமையை முழுமையாக இழப்பது. அந்த கிரகத்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்த புதன் பகவான் அப்படியே இடம் மாறி போறாரு மேசராசிக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதனுக்கு அவ்வளவு சக்தி வலிமை உண்டு. அதாவது பொண்ணுன்னு சொல்றது தங்கம்ங்க, புதன் சொல்றது கல்விங்க, தன்னுடைய திறமை, அறிவு, டேலண்ட். ஸோ பொன் கிடைச்சாலும், தங்க நகை, பணம் கிடைச்சாலும் அறிவும் நல்ல ஒரு படிப்பும் சீக்கிரம் கிடைச்சிடாது. அதுதான் அதோடைய அர்த்தம். அப்படிப்பட்ட புதன் பகவான் மீண்டும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு வரதால கடகராசியில பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற அதிசயம், அதிர்ஷ்டங்களை பற்றி பார்க்க போறோம். மிக முக்கியமா பிரச்சனைகள் இல்லாம இருக்குங்க. சரிங்களா? அதுல எந்தெந்த விஷயத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னா, மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை. கடகராசியில பிறந்தவர்களுக்கு நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மாமியார் வீட்டு சைட்ல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ அந்த பிரச்சனைகள் முடிவடையும். உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ இந்த 11 மாசம், அடுத்த ஒரு 11 மாசம், ஏன்னா ஒரு சுற்று மேசராசிலிருந்து அடுத்து ஒவ்வொரு ராசிக்கா பேரிச்சி அடைஞ்சு மீண்டும் மீனராசிலிருந்து நீசம் அடைகிறதுக்கு இன்னும் 11 மாசங்கள் இருக்கு. அப்போ இந்த 11 மாதங்கள் நிம்மதியா இருக்கலாம். குறிப்பிட்டு திருமண வாழ்க்கையில், ஆமாங்க, கண்டிப்பா கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் சரியா இருக்கும். இனிமே பிரச்சனை இல்லாம இருக்கும். பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கும். மாமியார் வீட்டு வழியிலிருந்து எந்த விதமான பிரச்சனையும் இனிமே இருக்காது. படிப்படியா குறையும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, நான் அந்த வெளிநாடு போகணுங்க, நான் வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகணுங்க, நான் இந்த கம்பெனியை விட்டு நான் விலகினா போதும், இந்த வேலையை விட்டு நான் தப்பிச்சா போதும், இந்த உறவை விட்டு நான் விலகினா போதும், இந்த குடும்பத்திலிருந்து நான் வெளியேறினா போதும் அப்படின்னு விடுதலையை, ஒரு இடமாற்றத்தை எப்படா நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த இடமாற்றத்தை இந்த புதன் பகவான் கொடுப்பார். நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுப்பாரு. ஸோ பிடிக்காத உறவோடு இருக்கீங்களா, பிடிக்காத வேலை பார்க்குறீங்களா, அந்த வேலையிலிருந்து, அந்த உறவிடமிருந்து உங்களை தப்பிக்கிறதுக்கு, விலகி வேற இடத்துக்கு மாத்துறதுக்குண்டான வழியை இந்த புதன் பகவான் காட்டி கொடுப்பார். ஸோ அதன் மூலமாக நிலையான உறவு, நிம்மதியான வேலை கண்டிப்பா உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்கள் இந்த 11 மாசத்துல. ஸோ இதுல மிக முக்கியமா ஒப்பந்தம் போட்டீங்க, கேரண்டி, ஜாமீன் போட்டீங்க, அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அதனால வேற வழி இல்லாம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு வேலையில, தொழில் கான்ட்ராக்ட்ல அந்த அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் முடிவுக்கு வரும். ஸோ அதனால ஒரு பெரிய அளவு ஒரு நிம்மதியை உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுக்கடுத்து படிக்கிறவர்கள் நிறைய படிச்சு நான் எஃபர்ட் போட்டாங்க, என்னால் ஜெயிக்கவே முடியல, என்னால் நான் நினைச்ச மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியல. நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு எழுதிப்பட்டீங்க, ஒரு 2 மார்க்ல போச்சு, எனக்கு அந்த 1 மார்க்ல போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? இனிமே அப்படி இருக்காது. ஏன்னா முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீடு, உங்களுடைய கடகத்திற்கு 3ஆம் வீடு கன்னி, கன்னிக்கு அதிபதியான புதன் நீச நிலையில் இருந்தார், இப்போ இயல்பான நிலைக்கு மாறி இருக்கிறதுனால இனி எழுத்துப்பூர்வமான பரீட்சை, தேர்வு, இன்டர்வியூ போன்ற விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பா சக்சஸ் இருக்குது.
அடுத்து வழக்குகளில் வாதிட்டு ஜெயிக்கக்கூடிய திறமை உங்களிடம் வெளிப்படும். மேலும் வார்த்தையை வச்சு ஒரு வியாபாரம் பண்றீங்க, ஒரு டீச்சிங் லைன்ல இருக்கீங்க, மற்றவங்களுக்கு கத்து தர்றீங்க, இல்லை மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல மிகப்பெரிய அளவு சம்பள ஒரு ப்ரமோஷன் அல்லது அது சார்ந்த வேலைகள் கிடைக்கும். ஸோ இப்போ தாங்க நாங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க வேற ஒரு ஊரில் தொழில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு சூப்பராக போகும். வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு சென்று ஒரு வேலையோ ஒரு தொழிலோ நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திங்கன்னா அதில் ஒரு பெரிய அளவு ஒரு ஹிட் அடிக்கும், அது ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். மேலும் இந்த புதன் பகவான் உங்களுடைய கடகத்துக்கு 10ஆம் வீடான மேச ராசியில சூரியனோடு இணைந்து எப்பவுமே டிராவல் பண்ணுவாரு. சூரியன் வேற உச்சம், அடுத்து செவ்வாய் வேற அங்க ஆட்சி பெற்று அமர்வாரு. ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது கடக ராசிக்காரங்க நிச்சயமா புதிய பத்திரங்கள், சொத்து பத்திரங்கள் உருவாகும், நில புலன்கள் யோகம் உண்டு. கடகராசிக்காரனுக்கு இந்த 2026 உங்க ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அதை மேலும் உறுதிப்படுத்துறாரு. எப்போ? ஜூன் மாசத்துக்கு பிறகு. அப்போ நீச நிலையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய இந்த புதன் பகவான் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்த முடிச்சு கொடுக்குறாரு. ஏற்கனவே சொத்துக்கள் ரீதியாக பிரச்சனை இருந்தா அந்த டாக்குமெண்ட் ஒப்பந்தம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமே, அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்றாரு. அதே போல உங்களுடைய சர்டிபிகேட்டு, ஒரு ஆதார் கார்டு, முக்கியமான டாக்குமெண்ட்ல எதுவும் பிழைகள் இருக்குது, அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம போச்சுன்னா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆயிரும் இந்த வருஷம். அதுக்கெல்லாம் சக்சஸ் இருக்கு, சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த புதனுடைய நீச நிலையிலிருந்து. ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமா அந்த கடகராசிக்காரர்கள் உங்களுடைய கடகத்திற்கு 12ஆம் வீடான மிதுனத்திற்கும் இந்த புதன் பகவான் தான் அதிபதி. சரிங்களா? ஸோ 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் நிச்சயமா வேறு ஒரு இடத்துக்கு குடி போகிறது, முக்கியமாக சிறைச்சாலை அல்லது எதுவும் அரசாங்க தண்டனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைப்பது அப்படின்ற வாய்ப்பு கண்டிப்பாக நடைபெறும். அதில் வாய்ப்பு. மேலும் நான் சொந்த ஊருக்கு போகணுங்க, நான் சொந்த பந்தங்களோடு இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கு. ஏன்னா இந்த 2026 ஜென்மத்தில் குருவன் இருக்கனால உங்களுக்கு வளர்ச்சி என்பது வேற ஒரு இடத்தில் ரெடியா தயாரா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த குண்டி சட்டிகளை குதிரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் சொந்த பந்தம் அல்லது உங்களுடைய உறவுகளை நீங்க டிபெண்ட் பண்ணி இருப்பதை விட இந்த 2026 தனித்துவமான முறையில உங்களுடைய தனி முயற்சி, தனி உழைப்பு வேறு ஒரு இடத்தில் இருந்தால் பெரிய வளர்ச்சியை உங்களால் காண முடியும். ஸோ அதுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு இந்த புதன் உறுதுணையாக இருப்பாரு. உங்களுடைய திறமை, அறிவு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சான்ஸை, சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாரு. அதனால புதிய ஒரு வேலை, புதிய நபர்கள், புதிய உறவுகள், புதிய வாய்ப்புகள் என்பது 2026 கிடைக்கும். அப்படி நீங்க துணிஞ்சு நீங்க ரிஸ்க் எடுக்கும்போது உங்களுக்குரிய ஒரு அங்கீகாரம் என்பது கண்டிப்பா இந்த 2026 கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு நீங்க எந்த ஒரு வயதினராக இருந்தாலும் உங்களுடைய டேலண்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜ், ஒரு மேடை, ஒரு வாய்ப்பு என்பது இந்த 2026 நிச்சயம் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதனால புதிய பதவிகளும் பொறுப்புகளும் ஒரு அவார்டும் ஒரு விருதுகளும் உங்களை தேடி வரும், நாடி வரும். ஸோ இப்படிப்பட்ட சான்ஸை பயன்படுத்திங்க. புகழின் உச்சத்தை நிச்சயம் தொடுவீர்கள் இந்த 2026. அது உங்களுடைய அறிவு, திறமை, டேலண்டால கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி கொண்ட வெற்றியை புதன் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். 2026 உங்களுக்கு சாதகமான வருடமாக நிச்சயமான முறையில் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா நிச்சயமா ஏழுமலையானை திருப்பதி சென்று வணங்குங்கள். அதுவும் திருப்பதி சென்று அங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய திரு உருவத்துல மிக முக்கியமா கைகளில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய வழிபாடு மிக முக்கியம் பண்ணுங்க. ஸோ அது புதன்கிழமை என்று சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது பெரிதளவு வாழ்க்கையில் ஒரு சக்சஸ் கிடைக்கும். நவ கிரகத்தில் திங்களூரில் விற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்குரிய ஸ்தலம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சந்திர பகவானை, அது உங்களுடைய ராசிநாதன், திங்கட்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். அந்த வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்றைய கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஒரு மறக்காம செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த விருந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.